ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன ப்ராஜெக்ட் நம்ம பார்க்க போகிறோம்னாக்கா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கொலு ஸ்பெஷல், நவராத்திரி கொலு ஸ்பெஷலுக்காக ஏதாவது செய்யலாம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க பேர் ரவிக்குமார் சுப்பிரமணியம் 6606 அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர், ஒரு கொலு வருது, நவராத்திரி கொலுக்காக ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி அந்த ப்ராஜெக்டோடு தான் நான் வந்திருக்கேன். நவராத்திரியில் நம்ம நிறைய கொலு வைப்போம், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும். ப்ளஸ் நம்ம தோரணையும் அதுக்கு பண்ணுவோம் இல்லையா? இது தோரணை ரிலேட்டட் தான். ஆனால் நம்ம குரோஷேயில் தோரணை லீவ்ஸ்லாம் பெரிய பெரிய இலையாக பண்ணலாம். இது என்னன்னு பண்ண போகிறோம்னாக்கா, இப்போது குரோஷேயில் ரொம்ப ஃபேமஸாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, விண்ட் ஸ்பின்னர். அதாவது காற்றுல ஸ்பின் ஆகும் இல்லையா? ஸோ அந்த விண்டு ஸ்பின்னர் தான் நம்ம பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் இப்போ போயிட்டுருக்குது. ஸோ அதை உங்களுக்கு ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இதை நீங்கள் தோரணியாக கொலுவுக்கு பின்னாடி பக்கத்தில் நீங்கள் மாட்டி வச்சுருக்கிற அந்த தோரணைக்கு பக்கத்தில் கூட நீங்கள் மாட்டி விடலாம், சென்டரில் மாட்டி விடலாம். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கொலு அலங்கரித்து உங்களுக்கு வர விருந்து எல்லாத்தையும் நீங்கள் அந்த தோரணை மீன்ஸ் இந்த விண்ட் ஸ்பின்னரை வச்சு நீங்கள் வரவேற்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 4 கலர்ஸ் எடுத்திருக்கேன். கிரே கலர், இது ஆரஞ்சு, பச்சை, அப்புறம் வெள்ளை. ஓகேவா? இந்த ஆர்டரில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிரேயில் ஆரம்பித்து, அப்புறம் ஆரஞ்சு, அப்புறம் பச்சை, அப்புறம் வெள்ளை. ஓகேவா? இதுக்கு ஹூக் 6 mm எடுத்திருக்கேன். ஏன்னா என்னோட நூல் 5 mm இல்லைன்னா 6 mm யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நான் 6 mm எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, ஒரு 5 இன்ச்சுக்கு தோராயமாக ஒரு 5 இன்ச்சுக்கு இவ்வளோதுக்கு நூல் விட்டுறலாம். விட்டுட்டு இந்த இடத்துல ஸ்லிப் நோட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸ்லிப் நோட் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்லிப் நோட் பண்ணிக்கலாம். 6 mm நூல் ஊசி. ஓகேவா? 6 mm டைட் பண்ணிக்கலாம். சரி, இப்போது நேராக உட்காந்துக்கங்க, பொசிஷனில் உட்காந்துக்கங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரன்னிங் த்ரெட் நமக்கு லெஃப்ட் சைடில் போகணும். ஓகே, ரன்னிங் த்ரெட் லெஃப்ட் சைடில், ஹூக்கு ரைட் சைடில் இருக்க பொசிஷனில் உட்காந்துக்கிட்டோம். இதை இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ செயின் பண்ண போகிறோம்னாக்கா 80 செயின் பண்ண போகிறோம். உங்களுக்கு விண்ட் ஸ்பின்னர் தெரியும். நமக்கு இப்படி தூக்கி பிடிச்சிருந்தோம்னாக்கா கீழே அப்படியே அழகாக ரொட்டேட் ஆகி சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பண்ண போகிறோம். இது தோராயமாக நமக்கு 50 சென்டிமீட்டர்ஸ் வரணும். 80 செயின்ஸ் ஃபஸ்ட்டு போடுறோம். அந்த 80 செயினுக்கு அப்புறமா நம்ம சிங்கிள் crochet பண்ணுறோம். சிங்கிள் crochet பண்ணிவிட்டு அது அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு 50 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். 30லேருந்து 60 சென்டிமீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். நான் சூஸ் பண்ணியிருக்கிறது 50 சென்டிமீட்டர்ஸ்க்கு. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் 80 செயின்ஸ் போடுறேன். ஓகே, yarn over இந்த ஹோலுக்குள்ள செயின் 1, yarn over செயின் 2, செயின் 3, செயின் 4, செயின் 5. இப்போ கடைசியாக நான் 100 செயின் போட்டுட்டேன். ஓகேவா? 80 போடலான்னு இருந்தது. 80 பார்த்தோம்னாக்கா நமக்கு 45 சென்டிமீட்டர் வருது. எனக்கு 50 சென்டிமீட்டருக்கு எனக்கு ஹைட் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் 100 செயின் போட்டிருக்கேன். இதில் டோட்டல் 100 செயின்ஸ் இருக்குது. ஓகேவா? சென்டிமீட்டர்ஸ் கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா 50 சென்டிமீட்டர். இது இழுக்காமல் கொள்ளாமல் நம்ம அப்படியே வச்சு பார்த்தோம்னாக்கா இது 50 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போது செகண்ட் ரோ, இது ஃபஸ்ட் ரோன்னு வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் ரோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், 100 செயின் போட்டிருக்கேன், 50 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே. இப்போது மேலே ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த த்ரெட்டு கவுண்ட் கிடையாது. ஸோ கீழே இருக்கிற த்ரெட்டும் கவுண்ட் கிடையாது. நமக்கு செகண்ட் த்ரெட் இது இருக்குது இல்லையா? இந்த செகண்ட் த்ரெட்டில் நம்ம ஒரு சிங்கிள் crochet பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ சிங்கிள் crochet எல்லாருக்கும் தெரியும். ஒரு சிங்கிள் crochet ஒரு ஹோலில் இந்த மாதிரி கடைசியில் ஃபினிஷ்
முடிக்கிற வரைக்கும் நமக்கு சிங்கிள் crochet நம்ம பண்ண போகிறோம். 1 அடுத்த செயின் ஹோலில் போயிட்டு yarn over எடுத்துகிட்டு வந்து 2 இந்த ரோ ஃபுல்லாகவே வந்து நம்ம சிங்கிள் crochet தான் பண்ண போகிறோம். 3 உங்களுக்கு கடைசியாக உங்களுக்கு முடிச்சுட்டு நான் காட்டுறேன். ஓகே, இப்போ ஒரு செயின் ஹோல்லையும் நம்ம ஒரு சிங்கிள் crochet பண்ணியிருக்கிறோம். நம்ம கடைசியாக இங்கே வந்து நமக்கு முடிக்கும் இது நமக்கு வந்து 100 போட்டோம் இல்லையா செயின், இங்கே வந்து நமக்கு வந்து 98 இருக்கணும். ஓகேவா? ஸோ இதை பண்ணிவிட்டு 1-2 குறைச்சலாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஏன் வரலன்னு சொல்லிவிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். 100 செயின் போட்டிங்கனாக்கா அங்கே மேலே நம்ம 2 செயின் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து 98 இருக்கும். ஒரு செயின் மேலே விட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கனாக்கா நமக்கு 99 இருக்கும். அந்த மாதிரி முன்ன பின்ன 98, 99, 97 அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வருது மேடம் இப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஓகேவா? எவ்வளோ வருதோ நீங்கள் கவுண்ட் பண்ணாமல் கூட விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? கடைசி இருக்கிற ஹோலில் வந்து நான் விட்டு ஒரு சிங்கிள் crochet பண்ணி எடுத்துடுறேன். எடுத்துட்டு இதை நம்ம ரிலீஸ் பண்ண வேணாம், அப்படியே இருக்கலாம். நம்ம செகண்ட் செயின் கலரை வந்து நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஓகேவா? இதை அப்படியே விட்டுட்டு அடுத்த செயின் நான் இந்த கலர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கலரை நம்ம வந்து செயின் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்லிப் நோட் போட்டோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வெறுமனையே கூட நீங்கள் வந்து கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணி ஒரு செயின் போட்டுருங்க. போட்டுட்டு இதில் இழுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி. ஓகேவா? செகண்ட் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு இழுத்துட்டு இந்த டெயில் எவ்வளோதுக்கு நம்ம வந்து விட்டுருக்கோமோ அதே டெயிலை வந்து விட்டு நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ஸோ கிரே கலரை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறது நம்ம ஆரஞ்சு கலரில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு செயின் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஒரு செயின் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரவுண்டை இப்படி டர்ன் பண்ணிவிடுங்க, திருப்பிடுங்க. ஓகேவா? இப்போ செகண்ட் ரோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம ஒரு செயின் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட் ரோவை நம்ம வந்து டர்ன் பண்ணியிருக்கோம். இப்போது ரெண்டாவது கலரில் நம்ம ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஹோல் நமக்கு இங்கே இருக்குது. ஓகேவா? இந்த ஹோல் எடுத்திங்கன்னா 2 வியும் சேர்ந்து வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஹோல் இந்த ஹோலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் நம்ம ஒரு ஹாஃப் டபுள் crochet, ஒரு செயின், ஒரு ஹாஃப் டபுள் crochet சேம் இந்த ஹோலில் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரு ஹாஃப் டபுள் crochet உங்களுக்கு எப்படின்னு தெரியும். ஹாஃப் டபுள் crochetக்கு yarn over பண்ணிவிட்டு இந்த ஹோலுக்குள்ளார போயிட்டு ஒரு yarn கிராப் பண்ணி இழுத்துட்டு வந்தோம்னா ஹூக்கில் 3 செயின் இருக்கும். ஒரு yarn over பண்ணி 3த்தையும் அட் அ டைமில் ரிலீஸ் பண்ணுறோம். ஓகேவா? அப்புறம் ஒரு செயின், மறுபடியும் சேம் அதே மாதிரி ஒரு ஹாஃப் டபுள் crochet. இந்த ப்ராசஸ் இந்த இதை வந்து நம்ம செகண்ட் ரோன்னு வச்சுக்கிட்டு இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுதான் உங்களுக்கு அந்த வளைவும் அந்த ஸ்பின் வந்து கொண்டு வரும். ஓகேவா? இந்த மாதிரி. ஸோ மறுபடியும் சேம் அதே மாதிரி அடுத்ததில் ஒரு ஹாஃப் டபுள் crochet, ஒரு செயின், ஒரு ஹாஃப் டபுள் crochet அடுத்து இருக்கிற செயின் ஹோலில் நம்ம பண்ணுறோம். ஓகேவா? yarn over. அடுத்த ஹோல் இங்கே இருக்குது, வி ஹோல். இது எடுத்திங்கன்னா 2 வியும் நம்ம செயினில் இருக்கணும். ஓகே, yarn over வந்துட்டு yarn over பண்ணி 3த்தையும் அட் அ டைமில் ரிலீஸ் பண்ணிடுறோம். ஹாஃப் டபுள் crochet, ஒரு yarn, ஒரு செயின் போடுறோம். மறுபடியும் ஒரு yarn கிராப் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு yarn over பண்ணிவிட்டு வெளியில் வந்தால் ஹூக்கில் 3 செயின் இருக்கும். yarn over, pull through all. ஓகே, இந்த மாதிரி மறுபடியும் சேம் அதே மாதிரியே 3வது செயின் ஹோலில் பக்கத்தில் இருக்கிற ஹோல் இருக்கு இல்லையா இதில். ஸோ yarn over 3த்தையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு செயின்,
இதே மாதிரி கடைசியில் முடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ரோ கடைசிக்கு வந்தாச்சு. கடைசியில் இப்போ முடிச்சிருக்கேன். ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே, ஒரு செயின், ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே. ஓகேவா? கடைசியாக ஒரு செயின் இருக்குது நமக்கு. இந்த செயினில் நம்ம ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே மட்டும் பண்ணிடலாம். ஓகேவா? ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே. இது எல்லாருக்கும் வருமா அப்படின்னு தெரில. வந்ததுன்னா இந்த செயினில் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே பண்ணிவிட்டு அதை ரிலீஸ் பண்ணாமல் எங்கே ஹோல் கிடைக்குதோ உங்களுக்கு, ஓகேவா, எங்கே ஹோல் கிடைக்குதோ அதில் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த கலர் நம்ம இதிலையே சேஞ்ச் பண்ணிடலாம். அடுத்த கலர் வந்து நான் பச்சை கலர் வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ பச்சை கலர் இதில் சேஞ்ச் பண்ணலாம். நமக்கு பாருங்கள், இந்த ரோ ரொம்ப முக்கியமானது. இதுதான் நமக்கு வந்து அந்த ட்விஸ்ட், அந்த ஸ்பின்னர் வந்து இந்த ரோவில் தான் நமக்கு வந்து கிடைக்கும். பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. கடைசியாக முடிச்சுட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பச்சை கலரை ஜாயின் பண்ணிடலாம். இதை அப்படியே வச்சிடலாம். ஓகே, கடைசி ரோ நம்ம வந்து 3 செயினோட வெயிட் பண்ணுறோம். இதில் வந்து பச்சை கலரை நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். பச்சை கலரில் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 5 இன்ச்சு மாதிரி நம்ம வந்து விட்டுட்டு நம்ம செஞ்சோம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் ஒரு 5 இன்ச்சு விட்டுட்டு நம்ம இதில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? இந்த செயின் பச்சையை நல்லா டைட்டாக 2 நூலையும் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த ஹோலில் இப்படி விட்டு இப்படி எடுத்துடலாம். எடுத்துட்டு ரன்னிங் த்ரெட், பச்சையோட ரன்னிங் த்ரெட்டு இங்கே இருக்குது. ஓகேவா? இதில் ஒரு செயின் கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த ஆரஞ்சு கலரை கீழே இப்படி நல்லா டைட்டாக இழுத்துருங்க. ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சது. கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு. இதை கடைசியாக நம்ம செக்யூர் பண்ணும்போது நம்ம வந்து இதை வந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஆரஞ்சை கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஆரஞ்சையும் விட்டுட்டு நம்ம கட் பண்ணணும். இது கடைசியாக நம்ம வந்து அதை வந்து ஃபோல்ட் பண்ணி செக்யூர் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே, இப்போது பச்சை கலரை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். பச்சை கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம 2 செயின் பண்ண போகிறோம். ஓகேவா? செயின் 1, செயின் 2 பண்ணிவிட்டு இந்த ரவுண்டை டர்ன் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இந்த இதில் நம்ம வந்து 2 செயின் போட்டு ஒர்க்கை சேஞ்ச் பண்ணியிருக்கோம், டர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒர்க்கில் வந்து ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே, ஒரு செயின், ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே பண்ணணும். ஸோ இதுதான் அது. ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே, செயின், ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே. இப்போ இதில் வந்து இந்த செயின் கேப்பில் மட்டும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். எல்லா செயின் கேப்லேயும் இங்கே ஒரு செயின் கேப் இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு செயின் கேப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி செயின் கேப்பில் மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு செயின் கேப்லேயும் நம்ம வந்து 3 டபுள் குரோஷே பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ yarn over டபுள் குரோஷே தெரியும் உங்களுக்கு எப்படின்ட்டு. இந்த செயின் கேப் ஹோலில், ஓகேவா, இந்த செயின் கேப் ஹோலில் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே, க்ரீன் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் நான். இன்னொரு ஹாஃப் டபுள் குரோஷே. ஒரு செயின் கேப்லேயும் 3 டபுள் குரோஷே நம்ம பண்ணுறோம். அவ்வளோதான், 3 டபுள் குரோஷே. இங்கே சரியாக பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால் லைட்டு வெளிச்சமே அவ்வளோ வரல. ஸோ லைட்டு நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணாலும் கொஞ்சம் இருட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு லைட் வெளிச்சத்தில் கிளியராக தெரியும் நம்புகிறேன். சரி, மழை வெளுத்து வாங்குது. ஓகே, ஃபைன். இப்போது ஃபஸ்ட்டு இருக்கிற செயின் ஹோலில் நம்ம வந்து 3 டபுள் குரோஷே பண்ணோம் இல்லையா? ஸோ செகண்டும் செயின் ஹோல் நமக்கு இங்கே இருக்குது. இந்த நடுவில் இருக்கிற கேப்பை நீங்கள் பார்க்காதீங்க, இந்த கேப் கிடையாது. அடுத்த செயின் கேப் இங்கே இருக்குது. ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே, ஒரு செயின், ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே இங்கே இருக்கு இல்லையா? இதில் ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி அடுத்ததில் இங்கே இருக்குது ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே, ஒரு செயின், ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே. ஸோ இந்த செயின் ஹோலில் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? இதுக்கும் நடுவில் இருக்கிறதுல பண்ணாதீங்க. ஓகே, இப்போ இங்கே இருக்குது, இந்த கேப் கிடையாது. பக்கத்தில் இருக்கிற கேப் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கேப் கிடையாது. இந்த செயின் கேப், ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே, ஒரு செயின், ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே இங்கே இருக்குது. இதில் நம்ம பண்ணுறோம். ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க.
ஸோ இது வந்து அழகாக கடைசியாக நம்ம பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் தெரியப்படுத்துங்க. இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாரெல்லாம் இதை ட்ரை பண்ணீங்களோ கண்டிப்பாக எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பி விடுங்க. ஓகேவா? பார்ப்போம். நம்ம வந்து வீடியோலையும் அதை வந்து அடுத்த வர வீடியோவில் அதை வந்து அட்டாச் பண்ணலாம். எத்தனை பேர் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்க, கோலுவில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துங்க. ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணலாம். ஓகேவா? உங்களோட ஒர்க்கு நம்ம யூடியூப் சேனலில் வரும். ஓகே, இந்த மாதிரி இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கடைசியாக உங்களுக்கு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ கடைசி வரைக்கும் நான் வந்து க்ரீன் கலர் முடிச்சிருக்கேன். நம்மளோட வின் ஸ்பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி கடைசி வரைக்கும் நம்ம வந்து முடிக்கிறதுக்கு கடைசி ஸ்டெப்பு வந்துட்டோம். ஓகேவா? க்ரீன் கலர் கடைசி இந்த ஹோலில் 3 டபுள் crochet போட்டு முடிச்சிருக்கிறேன். அடுத்து எந்த ஹோலும் இல்லை. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு ஒயிட் கலர் ஜாயின் பண்ண போகிறோம். வேணும்னா இந்த கடைசி ஒரு செயின் ஹோல் இருக்குதுனாக்கா அதில் நீங்கள் ஒரு டபுள் crochet போட்டுக்கலாம் இந்த மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு டபுள் crochet போட்டுக்கோங்க. டபுள் crochet போட்டு நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒயிட் கலரை ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி. ஸோ புரியல அப்படின்னாக்கா மறுபடியும் பாருங்கள். கடைசி ஒரு ஹோல் இருக்குது நமக்கு. ஸோ அந்த ஹோலில் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனாக்கா வேண்டாம், போட தேவையில்லை. இந்த கடைசி ஹோலில் யோனூர் போட்டு ஒரு டபுள் crochet பண்ணுறேன். டபுள் crochetக்கு ஜாயின் பண்ணி இந்த மாதிரி வெயிட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து வெள்ளை கலர் ஜாயின் பண்ணுறேன். இது கடைசி ஸ்டெப் நம்மளோடது. கடைசியாக வெள்ளை கலரை கொஞ்சம் எப்போதும் இதுக்கு முன்னாடி செஞ்ச மாதிரி பிடிச்சிட்டு இந்த ஹோலில் விட்டு இப்படி எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு பிடிச்சிட்டு ரன்னிங் த்ரெட் எடுத்து ஒரு செயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? பண்ணிவிட்டு இந்த பச்சை கலரை நல்லா இப்படி இழுத்து விட்டுருங்க. ஓகே, அவ்வளோதான். இது செக்யூர் ஆச்சு. பச்சை கலரை கொஞ்சம் ஒரு 5 இன்ச் மாதிரி விட்டுட்டு நம்ம கட் பண்ணிடலாம். பச்சை கலரை நவுத்தி வச்சிடலாம். ஒயிட் கலருக்கு ஒரு செயின் பண்ணியிருக்கோம். ஓகேவா? செயின் பண்ணிவிட்டு இந்த ரோவை அப்படி டர்ன் பண்ணிடலாம். டர்ன் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம், ஒரு ஹோல்லையும் இந்த செயின் ஹோல் இருக்குது இல்லையா, ஸோ ஒரு ஹோல்லையும் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு ஜிக்ஸாக் மாடலில் நமக்கு வந்து இந்த பேட்டர்ன் வரும். ஓகேவா? ஒரு ஸ்லிப் ஸ்டிச் இந்த மாதிரி. ஓகே, ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு செயின். மறுபடியும் அடுத்த ஹோல் இங்கே இருக்குது. உங்களுக்கு தெரியுதுலையா, அந்த கருப்பு லைட்டாக கருப்பாக தெரியுதில்ல, அதான் செயின் ஹோல். ஓகே, அந்த செயின் ஹோலுக்குள்ளார ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ஒரு செயின், ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அடுத்த ஹோலில் ஒரு செயின். ஸோ இது மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம்னாக்கா நமக்கு இந்த வின் ஸ்பின்னர் வந்து ரெடி ஆகிடும். ப்ளஸ் வந்து ரொம்ப அழகாக நமக்கு தெரியும். இது கடைசியில் ஃபினிஷ் பண்ணும்போது நான் எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்கிப் பண்ணிடாதீங்க, நீங்கள் வந்து முடிச்சிடாதீங்க. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் இதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கீழே வந்து நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணுறது, மேலே எப்படி ஃபினிஷ் பண்ணுறது உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஓகேவா? ஸோ இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஜிக்ஸாக்ஸ் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஆனால் ரொம்ப அழகாக இந்த ஜிக்ஸாக் இருக்குது. இதை கடைசியில் உங்களுக்கு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே,
கொஞ்சம் ஒரு பாதி கால்வாசி நான் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஸ்டிச்சஸ் தெரியும் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஜிக்ஸாக்கு. இதுவே வெறும் ஸ்லிப் ஸ்டிச் மட்டும் போட்டிங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஸ்லிப் ஸ்டிச் ஒரு செயின் போடுறதுனால அதோட டிசைன் வந்து உங்களுக்கு நல்லா ஜிக்ஸாக் மாதிரி அழகாக தெரியுது. ஓகேவா? இந்த கலருக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கடைசியில் உங்களுக்கு நான் முடிச்சுட்டு காட்டுறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஹோல் ஓகேவா, உங்களுக்கு செயின் ஹோல் மேலே தெரியும். இந்த ஹோலை எடுத்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற இதை எடுக்காதீங்க. ஃபுல்லாக இந்த ஹோலுக்குள்ளே விட்டிங்கன்னா 2 வீயும் வந்துடும் நமக்கு. ஓகேவா? ஃப்ரண்ட் லூப் ப்ளஸ் பேக் லூப் 2 லூப்பும் வந்துடும். 2 லூப்புக்குள்ளார போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஓகேவா, ஒரு செயின். ஓகே, ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு செயின். இந்த மாதிரி முடிச்சுட்டு கடைசியில் உங்களுக்கு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ கடைசியாக நம்ம வந்து கடைசி ஸ்டேஜில் இருக்கும். கடைசி ஒரு இது போடலை, அதையும் போட்டுடலாம். ஓகே, கடைசி ஒரு ஹோல் இருக்குங்க. இந்த ஹோலில் கடைசி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ப்ளஸ் ஒரு செயின். ஓகேவா? போட்டுட்டு நம்ம ஒரு 10 இன்ச்சு மாதிரி ஒரு 20 இன்ச் போடலாமா? ஒரு 10 இன்ச்சு மாதிரி விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 இன்ச்சு மாதிரி விட்டுட்டு நம்ம இதை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நம்மளோட பியூட்டிஃபுல்லான விண்ட் ஸ்பின்னர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கடைசியில் நம்ம எப்படி செக்யூர் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இது கடைசியாக முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம நார்மலாக ஒரு நாட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தான் நாட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நாட் இதில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கீழே வரைக்கும் வச்சுட்டு, ஓகேவா, எவ்வளோ ஹைட்டுக்கு நமக்கு வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு நீங்கள் வந்து நாட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம வந்து மாட்டி விடுறதுக்கு ஹேங்கிங் ஆணியில் வந்து மாட்டுறதுக்கு நமக்கு இதுதான் வந்து ஒரு இதாக இருக்கும், நோட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி. ஓகே, மேலே நம்ம லாக் பண்ணது நாட் பண்ணது இந்த மாதிரி இருக்கும், முடிச்சு போட்டது. இன்னும் நம்ம இதை வந்து செக்யூர் பண்ணலை. இதை நம்ம வந்து எப்படி வந்து செக்யூர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீழேயும் நம்ம எப்படி வந்து இந்த த்ரெட்டை செக்யூர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த காற்றே இல்லாமல் அழகாக வந்து ட்விஸ்ட் ஆகும். ஸோ பார்த்துருப்பீங்க. இதை முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு இடத்துல வச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன் நான். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம எப்படி செக்யூர் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இதை ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒரு 2 முடிச்சு போட்டுட்டு அப்புறமா பைண்டிங் நீடில் வச்சு நம்ம வந்து செக்யூர் பண்ணிடலாம் உள்ளார. ஓகே, ஒரு முடிச்சு, 2 முடிச்சு. இதெல்லாம் நீங்கள் டெரஸில் இல்லை உங்களோட சொன்ன மாதிரி கொலுவில் பின்னாடி பக்கத்தில் ஏதாவது நூல் ஏதாவது டெக்கரேஷன் கட்டியிருப்பீங்க இல்லையா? ஸோ அங்கே இதை வந்து கட்டி விட்டிங்கனாக்கா ரொம்ப ரொம்ப அழகாக அது பாட்டுக்கும் காற்றடிக்கும் போது சூப்பராக சுற்றிட்டுருக்கும். இதுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சவுண்டுக்கு மணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அது வந்து சுத்த வந்து நமக்கு வந்து சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு. மார்க்கெட்டில் நிறையா மணி கிடைக்கிது, சின்ன சின்ன மணிலாம் கிடைக்கிது இல்லையா? ஸோ அந்த மணியை நீங்கள் வந்து இதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நம்ம வந்து 2 முடிச்சு 3 முடிச்சு போட்டிருக்கோம் நம்ம. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம பைண்டிங் நீடில் வச்சுருக்கோம் இல்லையா? அதை பேக் சைடு இது இங்கே இருக்குது. ஸோ பேக் சைடில் இந்த ஆரஞ்சோடு பைண்ட் பண்ணிடலாம். நம்ம பச்சையோடு பைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இல்லை ரெண்டுத்தையும் சேர்த்து பைண்ட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த பச்சை வழியாக நம்ம வந்து செக்யூர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆரஞ்சை நான் பண்ணிடுறேன், ஏன்னா அது பேக் சைடாக இருக்கிறதுனால இந்த கலருக்கு
பச்சையும் இருந்ததுனாக்கா நமக்கு பச்சை நல்லா எடுப்பாக தெரியும். அதனால் தனித்தனியாக பண்ணிடலாம். இது பேக் சைடாக இருக்கிறதுனால பேக் சைடில் பண்ணுறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து செஞ்சுட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஃபோட்டோஸ் போட்டு விடுங்க. ஓகேவா? நீங்கள் எப்படி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ப்ளஸ் வந்து எல்லாருக்கும் அதை வந்து நம்ம வந்து தெரியப்படுத்தலாம். பச்சையை வந்து பச்சை கலரில் ரொம்ப எல்லாம் ஃபுல்லாக வரைக்கும் வந்து நீங்கள் வந்து பண்ணுறதா இருந்தாலும் நோ ப்ராப்ளம். இல்லை இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டிச்சஸ் 4 ஸ்டிச்சஸில் வந்து செக்யூர் பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம வந்து ஒரு 3 முடிச்சு போட்டிருக்கோம், அதில் 2 to 3 முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அது வந்து கலராது. அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் செக்யூராக இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஓகே, ஸோ செஞ்சுட்டு இதை வந்து கட் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து மேடம் ஸோ ரவிக்குமார் சுப்பிரமணியம் 6606 உங்களுக்காக, நீங்கள் கேட்டதுக்காக, நவராத்திரி ஸ்பெஷல் கொலுவுக்காக இந்த தோரணை வந்து பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் இதை செஞ்சுட்டு நீங்களும் வந்து இன்ஸ்டாகிராமில் போயிட்டு போஸ்ட் பண்ணுங்கள். பிக்சர்ஸை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகேவா? எனி டவுட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, நான் உங்களுக்காக வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போது கீப்பகுதி இது வந்து மேலே வந்து நம்ம இந்த ஒயிட் கலரை மாற்றுறதுக்காக ஹேங்கிங்காக நம்ம இதை வச்சுருக்கோம். கீழே வந்து இந்த இதில் வந்து நீங்கள் இந்த எல்லா இதையும் வந்து முடிச்சு போட்டுட்டு தனியாக நூல் எடுத்து நம்ம வந்து குஞ்சம் மாதிரி வைக்கலாம், பீட்ஸ் வச்சு. அப்படி இல்லைன்னா இதிலேயே கூட நீங்கள் வந்து பீட்ஸ் வந்து 2-3 பீட்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் இது 2த்தையும் வந்து முடிச்சு போட்டு எந்த இது வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கும், நூல் வந்து சென்டர் நூல் வந்து எனக்கு பச்சை கலர் இருக்குது, இல்லை க்ரே கலர் இருக்குது, இல்லைனாக்கா இது எல்லாத்தையும் நம்ம செக்யூர் பண்ணிவிட்டு தனியாக வந்து நம்ம குஞ்சத்தை வந்து இது பண்ணலாம், லைட்டாக செக்யூர் பண்ணி வைக்கலாம். நம்ம கொஞ்சம் திக்காக டேசல் கூட யூஸ் பண்ணலாம். டேசல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நூல் வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம டேசல்ஸ் பண்ணலாம். ஒரே தடையாக டேசலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நூல் எடுத்திருக்கேன். சேம் இதுக்கு யூஸ் பண்ண அதே நூல் தான், பச்சை, ஆரஞ்சு அண்ட் வந்து க்ரே கலர். இது ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸோட மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 15 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகேவா? 15 சென்டிமீட்டர். இன்ச்சஸில் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் இருக்குது, 5.5 இன்ச் கொஞ்சம் அப்படி இருக்குது. இதை டேசல் பண்ணுறதுக்கு கீழே நூலை இப்படி பிடிச்சிக்கோங்க, 3 நூலையும். ஓகேவா? கொஞ்சம் கீழே இருந்தால் ஓகே. இதில் ஒரு 5 to 10 வாட்டி நீங்கள் வந்து சுற்றிக்கங்க. 2 3 4 ஓகே 5. ஸோ இது போதும். திக்காக வேணும்னா நீங்கள் திக்காக பண்ணிக்கலாம், இல்லை வந்து இது போதும் அப்படின்னாக்கா இதை அப்படியே விட்டுருங்க. கீழே இங்கே கட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு 15 இன்ச்சுக்கு நம்ம வந்து க்ரே கலரை நான் கட் பண்ணுறேன். எனி கலர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, க்ரே கலர் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இதை பொறுமையாக நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிவிட்டு இது உள்ளார க்ரேயை விட்டு ஈக்குவலாக வச்சுக்கிட்டு அதை எடுத்துகிட்டு கீழே வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஒரு 3 முடிச்சு இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம் சென்டரில் வச்சு. ஓகேவா? இது வந்து இன்னும் கொஞ்சம் செக்யூராக நமக்கு இருக்கும். ஸோ நம்ம வந்து டேசல் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. நீங்கள் டேசல் இல்லைனாக்கா நீங்கள் அந்த இருக்கிற 4 த்ரெட்டையும் செக்யூர் பண்ணிவிட்டு நீங்கள் மணி இல்லைன்னா வேறு ஏதோ சவுண்டு வர மாதிரி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஓகேவா?
நம்ம முடிச்சு போட்ட இந்த 2 த்ரெட்டு கிரே த்ரெட்டை எடுத்துப்போம். எடுத்துகிட்டு பைண்டிங் நீடில் உள்ளார விட்டுடலாம். உடன் பால்ஸ் இந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிது. ஸோ இந்த உடன் பால்ஸை நம்ம இது உள்ளார இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மணி இந்த மாதிரி பீட்ஸும் விற்கிது. இந்த மாதிரி பீட்ஸ் கூட நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் உடன் பால் மிக்ஸ் பண்ணுறேன். 3 உடன் பால்ஸ் சரியாக இருக்கும். இந்த மாதிரி இதை நீங்கள் வந்து முடிச்சு போட்டுருங்க. எவ்வளோதுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து இந்த ஹோல் இல்லாமல் நீங்கள் வந்து செக்யூர் பண்ண முடியுமோ அவ்வளோதுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து முடிச்சு போட்டுக்கலாம். இதை விட சின்னதாக ஏதாவது உடன் பால்ஸோ இல்லை வந்து மணி ஏதாவது இருந்ததுன்னா கூட அதை நீங்கள் வச்சுட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் முடிச்சு போடலாம். ஒரு பழைய இதில் ஒரு கருப்பு பீட் கிடச்சிருக்கு எனக்கு. ஸோ அந்த கருப்பு பீடை வந்து நான் இந்த நூலோட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு முடிச்சு போட்டோம்னா எப்படி இருந்தாலும் இந்த கொஞ்சம் பெரிய ஹோலாக இருக்குது, அது வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து எனி பீட்ஸ் கிடச்சிச்சுனாக்கா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அந்த பீட்டில் இந்த நூலை விட்டுட்டு இப்படி எடுங்க. பொறுமையாக உங்களுக்கு இந்த பீட்ஸ் வந்து வெளியில் வந்துடும். அழகான டேசல் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ கடைசியாக அதுக்கு என்ன ஹைட் ஈவன் ஹைட்டாக இருக்கிறதுக்கு ஒரு ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி இந்த பீஸை கட் பண்ணிடலாம். பியூட்டிஃபுல்லான குரோஷே விண்ட் ஸ்பின்னர் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், தொடாமையே வந்து காற்று எல்லாமே நல்லா ட்விஸ்ட் ஆகும். கீழே வந்து நம்ம டேசல் வச்சுருக்கோம். அண்ட் இது வந்து இன்னொன்று. ஸோ பியூட்டிஃபுல்லாக இது வந்து 60 செயினில் பண்ணது. ஸோ இதோட ஹைட்டு இது வந்து 100 செயினில் பண்ணது. இதுக்கு ரெண்டுத்துக்கும் பாருங்கள் வித்தியாசம். இதுக்கு சும்மா ஒரு மணி வச்சுருக்கேன், இதுக்கு வந்து நம்ம டேசல் வச்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது நிறைய வீடியோஸ் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வருஷத்து நவராத்திரி கொலுவுக்காக கண்டிப்பாக இந்த விண்ட் ஸ்பின்னரை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பாய்.